யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார் வெங்காயம்ன்ற ஒரு சின்ன வெங்காயம் தான். அதோட மருத்துவ குணமும், அதில இருக்கிற நன்மைகள் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதாரணமா இந்த சின்ன வெங்காயம் வந்து சீசன் டைமில வந்து நான்லாம் 5 கிலோ, ஒரு 10 கிலோ வாங்கி கொட்டி வச்சுப்பேன். ஏன்னா, அப்போலாம் வந்து ரூ. 30 ரூ. 50க்குள்ளே விக்கும். ஒரு டைமில் வந்து ஒரு ரூ. 100ன்னு விக்கும்போது கொஞ்சம் 1 கிலோ, 2 கிலோ மட்டும் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா, இந்த வெங்காயம் நம்ம வீட்டில இருக்கிறது நிறைய பெனிஃபிட்டுங்க. ஒரு சின்ன சின்ன பூரானும் சரி, இல்லை பூச்சிகளும் சரி கடிச்சிட்டாலும், அந்த கடிவாயில் வந்து ஒரு கொஞ்சம் சுண்ணாம்பும் இந்த வெங்காயத்தை தட்டி அந்த கடிவாயில் வச்சு நீங்கள் கட்டிட்டாலும் சரி, இல்லை அப்படியே வச்சு அமுக்கி விட்டாலும் சரி, அந்த பூச்சியோட கடியோட அந்த வீரியத்தன்மை குறைச்சிரும். அது அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்து. அது இல்லாமல் நம்ம சளி பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அந்த வெங்காயத்தை கொஞ்சம் 4 எடுத்து கரகரன்னு மென்னாலும் உடனே அது ரிலீஃப் ஆகும். அவ்வளோ மகத்தமான ஒரு குணம். இன்னும் நிறைய இருக்குது பெனிஃபிட்டு, நாம் வாங்க சொல்லலாம். அது தினமும் சாப்பிட வேண்டிய காய்கறிகளில் சின்ன வெங்காயத்துக்கு தான் முதல் இடம். ஆனால் உரிக்க சோம்பல் பட்டு பலரும் பெரிய வெங்காயத்தையே நாடுகின்றனர். உணவில் ருசியை கூட்டி வாசனையை சேர்க்கும் சின்ன வெங்காயம் அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. சின்ன வெங்காயத்தை 15 நாட்களுக்கு ஒரு முறை நெய் அல்லது எண்ணெயில் வதக்கி உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் என்றும் இளமையுடன் இருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் தானுங்க. நம்ம வந்து எல்லாருமே வந்து இளமையோடு இருக்குன்னு தான் ஆசைப்படுவோம். 15 நாட்களுக்கு ஒரு முறை என்ன, நம்ம வாரம் ஒரு முறையாக வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம நெய் விட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி நம்ம வந்து சாப்பிட்லாம். அதே நமக்கு இளமையாக இருக்க நமக்கு ஆசைப்படுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உடல் சூட்டை குறைக்க வல்லது வெங்காயம். பழைய சாதத்தில் மோர் விட்டு 4 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு சாப்பிடலாம். உடலின் வெப்பம் தணியும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இந்த பழைய சாதத்துக்குள்ளே நம்ம கலந்து போகிறது ஒரு வாசம் வரும். ஆனால் நீங்கள் பழைய சாதத்துக்கு நீங்கள் கடிச்சிக்கிட்டே நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா இது ரத்த ஓட்டத்தை நம்ம சரி பண்ணணும். ஏற்கனவே பழைய சாதத்துக்கு நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, பழைய சாதத்தை வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் மாதிரி நம்மளை வந்து அரண் போல் அது காப்பாற்றும். ஏன்னா வந்து இரவு ஊற வச்ச சாதத்துக்கு அவ்வளோ ஒரு நமக்கு சக்தி, நம்மளோட சத்து நமக்கு. அது கூட இந்த சின்ன வெங்காயம் நம்ம தொட்டு கடித்து சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நல்ல ஒரு உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இப்போ நிறைய நோய்களுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா, நோய்கள் தடுக்கிற அந்த எனர்ஜி சக்தி இல்லாதால தான் நோய்கள் நமக்கு வந்து ஈஸியாக எல்லா நோய்கள் நமக்கு வந்து சட்டுன்னு அட்டாக் ஆகுது. அதை சீராக்குன்னா நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை உணவில் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா, உணவில் சின்ன வெங்காயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே ஓரளவுக்கு பல நோய்கள் வந்து நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வெப்பம் தணியும். கணையத்துக்கு உள்ளே இருக்கும் செதிலில் பசை அல்லது அழுக்கு சூழப்பட்டு இருந்தால் இன்சுலின் சுரக்காது. நம்ம நிறைய பேர் சுகருக்காக அதாவது மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாங்களா, அது வந்து சுகருன்றது நோய் இல்லைங்க. இதில் சொல்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது கணையத்துக்குள் உள்ளே இருக்கும் செதிலில் பசை அல்லது அழுக்கு சூழப்பட்டு இருந்தால் இன்சுலின் சுரக்காது. அதை நம்ம அதிகமாக கொழுப்பான ஒரு பண்டம், இல்லை இந்த ரீயூஸ் எண்ணெய், நமக்கு தேவையில்லாத ஒரு எண்ணெய், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் அந்த கணையத்தில் வந்து ஒரு பசை மாதிரியும் இல்லை அழுக்கு மாதிரியும் படியப்பட்டு தான் நம்ம இன்சுலின் சுரக்காது. இன்சுலின் சுரக்காதால் தான் நமக்கு வந்து மயக்க நிலை வர்றது, இந்த சுகர்ன்ற ஒரு பிரச்சனை வர்றது. இதை நம்ம இயற்கையாக சரிப்படுத்திக்க பாருங்கள். ஏன்னா சுகர் சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் மருத்துவமனைக்கு போய் அந்த மாத்திரை மருந்துகள் நீங்கள் ஆயில் முழுக்க எடுத்து கண் தெரியாமல் காது கேட்காம கணையம் போய் கிட்னி போய் அடுத்தது காலில் வந்து பாதிச்சு கால் கருப்பாகி கால் அப்புறம் வெட்டி எடுத்து அப்புறம் புண்ணாகி கை காயான ஒரு உறுப்பை வெட்டி எடுத்து இந்த மாதிரி பல பிரச்சனை மக்கள் சந்திச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன புரியும்னு தெரியல, இல்லை அவங்களோட கர்மாவோட வினையாக என்ன தெரியல. ஏன்னா சுகருன்றது ஒரு நோயே கிடையாது. ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாருக்குமே வந்து மயக்கம், அழற்சி வரதான் செய்யும். அது வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இயற்கை முறையில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு வந்து சரிப்படுத்திக்கலாம் நம்ம உடலை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இன்சுலின் சுரக்காது. இதனை இயல்பான நிலைக்கு மாற்றி சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க சின்ன வெங்காயம் உதவுகிறது. கல்லீரல் இருக்கும் பித்தம் திரவம் அதிகமாக சுரந்தால் காமாலை வரும். இந்த பித்த திரவத்தை இயல்பான நிலையில் சுரக்க வைப்பது சின்ன வெங்காயத்தோட பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வயிற்றுப்புண், வெள்ளைப்படுதல், கண் நோய் போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தினமும் உணவில் சின்ன வெங்காயம் சேர்ப்பது அவசியம். வடகம் கெட்டுவிடாமல் பதப்படுத்தி பாதுகாக்க சின்ன வெங்காயம் சேர்த்து தயாரித்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து அம்மை நோய் வந்து வராமல் தடுக்கவும் வந்தால் சீக்கிரம் குணமாகவும் சின்ன வெங்காயம் உதவுகிறது. ஆண் பிள்ளைகளுக்கு அம்மை வந்தால் அதன் பிறகு இனப்பெருக்க மண்டலம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதனை தடுக்க அம்மை ஏற்படாமல்
அம்மை ஏற்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்கள் சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்த்து வந்தால் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். அதாவது நமக்கு வந்து நம்மளோட மலட்டுத்தன்மையை சரி பண்ணிவிடுன்றது தான் இந்த அம்மை நோய் வந்தா அப்படின்றது ஒரு கான்செப்ட்டு. அதில் என்னோடய கான்செப்டில் என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் அனுபவித்த ஒரு பாயிண்ட் எல்லாம் சொல்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தால் பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பாருக்கோ சரி, சட்னி, நமக்கு இட்லிக்கு சட்னி அரைச்சோம்னா சும்மா அருமையாக இருக்கும். மற்ற அந்த சாதா ஒரு நாட்டு வெங்காயமாக இருக்கட்டும், அப்புறம் பெல்லாரி வெங்காயமாக இருக்கட்டும், அதில் சட்னி அரைக்கிறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் சட்னி அரைக்கிறதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் நான் போட்டிருப்பேன் சின்ன வெங்காயத்தை பற்றி. அது இல்லாமல் நம்ம ஒரு பூச்சி போட்டு வளர்த்துற இடத்துல நம்ம இருக்குன்னா கண்டிப்பாக அந்த சின்ன வெங்காயம் இருக்கணும். இப்போ நான் வளர்க்குற கோழிகளுக்கெல்லாம் கூட சரி பார்த்திங்கன்னா, அதுங்களுக்கு எதனா ஒரு நோய் வந்துச்சுன்னா இந்த சின்ன வெங்காயம் பொடி பொடி அரிஞ்சு போட்டோ இல்லை நசுக்கி போட்டோ கொடுத்தோம்னா அதுங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நோய்கள் வந்து கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருக்கும். அப்போ கோழிகளுக்கு அந்த மாதிரி நமக்கு அதே தான். நமக்கு ஜுரம் வந்தாலும் சரி, சளி பிடிச்சாலும் சரி, இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து அழகாக வந்து அதை சரி பண்ணிக்கணும். சமையலில் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். நீங்கள் பெரிய வெங்காயம் நீங்கள் வாங்குறத விட சாம்பார் வெங்காயம் சீசன் டைமில் வாங்கி கொட்டி வச்சுக்கோங்க. இல்லை சீசன் இல்லாத டைமில் ஒரு கிலோவாச்சும் நீங்கள் வாங்கி பயன்படுத்த பாருங்கள். வெங்காயம் உரிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதில் டைமிங் எடுத்துக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் உரித்து எடுத்துக்கலாம். அதாவது அந்த அந்த வேர் பகுதி சரி, முனைப்பகுதி சரி, கத்தியால் சும்மா லைட்டாக வெட்டி எடுத்து வச்சா கூட அது சீக்கிரமாக அந்த தோல் உரிச்சிக்கும். அப்படி இல்லையா நீங்கள் தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சா அதோட காரத்தன்மை வந்து தண்ணியில் வந்து இழுத்துக்கும். சும்மா தண்ணியில் நீங்கள் அள்ளி போட்டுட்டு டக்குன்னு எடுத்து நீங்கள் தட்டில் மாற்றிட்டு அதை எடுத்து நீங்கள் உரிச்சிக்கினாலும் அந்த கத்தியால் சீக்கிரமாக வந்து உறிஞ்சிக்கும். அதனால் வந்து அந்த நம்ம வத்த குழம்புக்கெலாம் வந்து ஃபேமஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் தான். அந்த விஷயத்தில் வந்து இந்த முடிஞ்ச வரலாம் நீங்கள் எல்லாருமே சின்ன வெங்காயத்துக்கு மாற பாருங்கள். ஏற்கனவே நான் இந்த வீடியோவுக்கு அதுக்கு தான் கட்டாயமாக சொல்லியிருப்பேன். பல நோய்களை குணப்படுத்த நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த இன்சுலின் ஏன் சுரக்கால ஏன் அந்த சுகர் நோய் என்பது வர்றதுன்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கணையத்துக்கு உள்ளே இருக்கும் செதிலில் கணையத்துக்கு உள்ளே இருக்கும் செதிலில் பசை அல்லது அழுக்கு சூழப்பட்டு இருந்தால்தான் இன்சுலின் சுரக்காது. அதாவது அடைப்பட்டு இருக்க ஒரு நம்ம பிளட்டு வந்து நம்ம இதயத்துக்கு போகிற பிளட்டு ஃபங்க்ஷன் ஆகலாம், அதனை இதய அடைப்புன்னுட்டு சொல்லிட்டு அதுக்கு ஆஞ்சோன்ற ஒரு முறை பண்ணுறாங்க. இந்த ஆஞ்சோன்ற விஷயத்துக்கே போக தேவைங்க. அதுக்கு இந்த வெங்காயமும் நமக்கு இது தொடச்சா நம்ம வந்து உணவில் வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எண்ணெயில் வதக்காமல் ஒரு கொஞ்சம் பாதி அளவுக்கு நம்ம வதக்கி நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். நல்லெண்ணெயில் விட்டு வதக்கினாலே நமக்கு அந்த ஹார்ட்டோட அடைப்பு நமக்கு சரி பண்ணும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த புடலங்காய் இருக்குது இல்லைங்களா, அதான் ஏன் இந்த கான்செப்ட் தண்ணி எடுக்கிறேன்னா, இந்த அடைப்புன்றதுக்காக வந்து நிறைய பேர் ஆன்ஜியோ போய் தேவையில்லாமல் அது பண்ண வேண்டிய வேலையே இல்லை. புடலங்காய் வந்து ரெகுலராக அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். எங்கே அடைப்பு இருந்தாலும் புடலங்காய் லெமன் சேர்த்து ஒரு 2 ஸ்பூனு தினமும் குடிச்சிட்டு வந்தாலே வந்து எங்கே அடைப்பு இருக்கோ அது வந்து நீங்கி சரியாகும். அதேமாதிரி இந்த சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சாம்பார் வெங்காயத்தை வாங்கி வைங்க. அது வந்து மருத்துவத்தன்மை உள்ள ஒரு வெங்காயம். அது கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம அம்மா நோய் வரத்துக்கும் சரி, உடல் சூட்டுக்கும் சரி, இதில் நான் சொன்ன ஒரு விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நான் வந்து பார்த்துருப்போம். அதாவது நம்ம மெயினாக பழைய சாதம் நிறைய பேர் சாப்பிட்றோமான்றதான் ஒரு மெயின் விஷயம். பழைய சாதத்துக்கு நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அதில் பாருங்கள். பழைய சாதம் இரவு வடித்த சாதம் தான் நமக்கு உண்மையான இந்த 12 மணி நேரம் ஊற வைக்கிற அந்த சாதம் தான் அது நமக்கு வந்து நல்ல ஒரு அது ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து கொடுக்கும். அதெல்லாம் ஒரு மதிய வேலை காலை வேலை பழைய சாதமாக இருக்கக்கூடாது. இரவு வடித்த சாதத்தை ஊற வைக்கிறது தான் அந்த பழைய சாதம். அதில் வந்து மோர் விட்டு சாப்பிட்ற அந்த அலாதியான ஒரு விஷயம் வந்து வேறு எதுலையுமே இருக்காதுங்க. அந்த ஒரு தனி இந்த தயிர் விட்டு நம்ம பசுந்தயிர் ஊற்றி அந்த பழைய சாதத்துக்கு இந்த சின்ன வெங்காயம் கிடச்சிட்டு அந்த காரத்தன்மையோட நமக்கு வாழ்நாள் அந்த சளி பிரச்சனை இருக்காது. நுரையீரல் சுத்தமாகும். நுரையீரல் எப்பயுமே சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த சின்ன வெங்காயம். அதுதான் மெயின். நீங்கள் பழையதே சாப்பிட்டாலும் மழைக்காலங்களில் நாங்களாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் குளிர்காலம்னா கூட சரி, இன்னும் அந்த மார்கழி மாதம் மட்டும் போட்டால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு சுட தண்ணி கொஞ்சம் அந்த சில்னஸ் போகிறதுக்காக. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே நாங்களாம் பழையது சாப்பிடுவோம்.
ஏன்னா அது சாப்பிட்டாலே உடம்புக்கு குளிர்ச்சி, நல்ல ஒரு சத்து. அதே தான் இந்த சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த சுகருன்ட்டு இப்போ என்னோடய வயசுக்கு இது வரலும் சுகர்னால் என்னன்னு தெரியாது. எல்லாருக்கும் மயக்கம் வரும். ஒரு 11 மணிக்கு ஆச்சுன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா, 11 மணி ஆச்சுன்னா எல்லாருக்குமே வந்து மயக்க நிலை வரதான் செய்யும். அதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அவங்க வந்து நீ சுகர் டெஸ்ட் எடு, பிபி டெஸ்ட் எடு, அதை பண்ணி நம்ம ரத்தத்தை போய் கொடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற உணவு ஒரு சொட்டு ரத்தம் தான் நமக்கு உடம்புல உற்பத்தி ஆகும். அதாவது நீங்கள் கஞ்சியாக குடித்தாலும் சரி, நீங்கள் கறிமீனாக சாப்பிட்டாலும் சரி, ஒரு சொட்டு ரத்தம் தான் உற்பத்தி ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சொட்டு ரத்தத்தை மகத்துவம் இல்லாமல் அதை எடுத்துமே நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு நீங்கள் கொடுத்து இன்னும் உங்களோட உடல்நிலை வந்து அது ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் மோசமாக தான் ஆகும். யாராவது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்னா இன்னும் தேகம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கேன் அப்படி சொல்ல பார்ப்பாங்க. ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே நல்ல ஆரோக்கியமான ஆளுன்னா ஓரளவுக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நமக்கு நோய் வந்ததுக்கப்புறம் இந்த ரத்தத்தை கொடுத்துட்டு வரவங்களாம் பார்த்திங்கன்னா திரும்ப அது சுகர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை ப்ளட்டு டெஸ்ட் எடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் யோசனை பண்ணாங்கன்னா புரியும். நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு சொட்டு ரத்தம் தான் உற்பத்தி ஆகுது. அப்போ எத்தனை வாரம் ஒரு சொட்டு ரத்தம் உற்பத்தி ஆகும். சப்போஸ் எங்கன்னா அடிக்கடி பட்டாலும் அதில் சில துளி ரத்தங்களாச்சும் நமக்கு விரயமாகும். இவ்வளோ விஷயத்தையும் நம்ம உடம்பு தாங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம அப்பப்போ மருத்துவமனைக்கு ரத்தத்தை கொடுக்கறதால டெஸ்ட்டுன்ற பேரில் நம்ம உடலை நம்மளே அழைச்சிக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைச்சி அதை வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லாமல் நல்ல நம்ம சுகமாக வாழறதை விட்டு மருத்துவமனைக்கு பணத்தை கொடுத்துட்டு அவன் சொகசாக வாழ்வான். இல்லாத நோய் இருக்கிற மாதிரியும் அப்படி காட்டிக்கிற இந்த உலகத்தில் இந்த மருத்துவமனையில் மக்கள் முழுக்க மருத்துவமனை சாராமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம கையிலே சுற்றி இருக்குது. மருத்துவம் சார்ந்த காய்கறிகளும் சரி, எல்லா காய்கறிலையும் மருத்துவத்தன்மை இருக்குது. அதை நீங்கள் அதாவது ரொம்ப வந்து வேக வைக்காமல், ரொம்ப வந்து வதக்காமல் சமைச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும். வாய்க்கு வந்து அதிகமாக அசைவை கொடுங்க. இந்த இன்சுலின் சுரப்பி வந்து என்றைக்குமே தடைப்படையப்படாது. வாய்க்கு அசைவை கொடுக்காம நம்ம அவசர உலகத்தில் பட்டுன்னு முழுங்குறதால தான் வந்து நோய் வந்து நமக்கு வரும். சரி மக்களே, நன்றி. சரி மக்களே, சின்ன வெங்காயத்து பயன்கள் நான் சொல்லிட்டேன். நீங்களும் சின்ன வெங்காயம் வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.